ஹாய் வியூஸ், வெல்கம் டு எவர்கிரீன் அமேசிங் பட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் ரேஸ் 3D கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி மைக்கேல் ஜாக்சனோட ஹவுஸ் லிங்க் தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ போடுறோம். நேற்று இந்தியன் பைக் ரேஸ் 3D கேம் பற்றியும் போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம கேமை பற்றியே போடலை. இப்போ உங்களுக்கு சூப்பர்மேன் ட்ரிக்கெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 5-0 போட்டு கால் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பஞ்ச் ஒர்க் ஆகும். 5-0 போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பண்ணணும். நான் உடனே பண்ணனால ஒன்றாகலை. நெக்ஸ்ட்டு 12-16 போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஜம்ப் ஆக்டிவேட் ஆகும். 12-16 போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஜம்ப் ஆக்டிவேட் ஆகிரும். 2 வாட்டி அந்த ஜம்ப் பண்ணுற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே குதிப்போம். கேம்லேருந்து அவுட்டெல்லாம் ஆக மாட்டீங்க. அப்படியே கீழே விழுந்தால் சவுண்டு எஃபெக்ட் எல்லாமே அப்படியே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் கேமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. 83-16 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வராது. கேமுக்குள்ளே லிங்கை காப்பி பண்ணிட்டு கேமுக்குள்ளே பேஸ்ட் கொடுத்தோன்னா ஒரு சில டைமிங் அவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக கேமை விட்டு பேக் போயிட்டு திரும்ப ப்ளே கொடுத்து உள்ளே வாங்க. வீடியோ எனக்கு 1/2 hour லேட்டாக வரும்ப்பா. 1/2 hour 45 minutes லேட்டாக வரும். டேரெக்டாக கேமுக்குள்ளே ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்து டேரெக்டாக வீட்டை விட்டு வெளியே வாங்க. நான் இங்கே இருக்கிற டிஃபெண்டர் காரை எடுத்துக்கிறேன். நீங்கள் கேம் அப்டேட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் ஏர்போர்ட்டெல்லாம் நியூவாக மாற்றிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அதுக்கு நீங்கள் அப்டேட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் போட்டிருந்தால் 3 நியூ வெஹிக்கிள்ஸ் ரோடில் ஆட் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பேன். டேரெக்டாக வீட்டை விட்டு வெளியே லெஃப்ட் எடுத்து திரும்ப அப்படியே நேராக வந்தீங்கன்னா ஒரு ரோடு பிரியும், அதில் லெஃப்ட் எடுத்துருங்க. அப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னால் இங்கிட்டு போகும்போது உங்களுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பாலம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலம் இருக்கும், பிரிட்ஜு மாதிரி ஏறும். அதில் ஏறிடுங்க. ஏறினீங்கன்னா நேராக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஹவுஸ் இருக்கும். இது மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ் கிடையாது. இது ஒரு ஹவுஸ். மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ் லிங்க்கில் இதையும் கொடுத்துருக்காங்க. உங்கள் கேமில் நீங்கள் இதை வர வச்சு பாருங்கள். நான் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வர வச்சு பார்த்துக்கோங்க. நான் எதுக்கோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோன்னே ஒரு என்ட்ரன்ஸ். அப்புறம் இங்கிட்டு வந்திங்கன்னா நிறைய ரூம்ஸாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இது மேலே இருக்கிறனால மேலேருந்து கீழே போகிறதுக்கெல்லாம் பாதை இருக்குது. இப்போ அப்படியே வந்திங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே போகிறதுக்கு பாதை இருக்கும். அங்கிட்டு போய் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு படிக்கட்டு இருக்கும். எல்லாம் சுற்றி போங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போகும். பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் எல்லாமே சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடில் அந்த சைடு குதிச்சிட்டிங்கன்னா அங்கிட்டு இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் நம்ம சுற்றி போகலாம். இந்த ரோட்லேருந்து நேராக போய் கீழே இறங்கி போகலாம். இங்கிட்டேருந்து நேராக போனீங்கன்னா கார் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி அங்கிட்டு குதிச்சிரும். அதனால் இந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கி அப்படியே ரைட் டர்ன் பண்ணோன்னே இங்கே ஹவுஸ் இருக்கும். ஹவுஸோட வாசல் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் ரோடை பார்த்துருக்கும். இது பின்னால் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக வீட்டிலேருந்து சுற்றி வாங்க. வீட்டிலேருந்து அப்படியே சுற்றி நேராக இந்த பக்கம் ரோட்டுக்கு போங்க. அப்படியே நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏறும். இதான் ஹவுஸ், மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ். வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். அங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு தார் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, செடியெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்குது. இங்கே தார் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. உள்ளெல்லாம் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். இப்போ உங்கள் ட்ரோன் கேமரா ஆன் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கிறேன் வீடை ஃபுல்லாக. நம்ம இனிமேல் அடிக்கடி ராஜஸ்தானை பற்றி விலாக் போடுவோம். பார்த்திங்கனாலே இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பின்னாலெல்லாம் வந்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இங்கிட்டு எல்லாமே இருக்கும். இங்கே ட்ரீஸாக இருக்கும்.
அப்புறம் இங்கிட்டெல்லாம் வந்தீங்கன்னா ஃபுல் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ். நான் உங்களுக்கு எப்படி வர வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கோங்க. நம்ம இனிமேல் அடிக்கடி ராஜஸ்தான் vlog வீடியோ எல்லாமே போடுவோம். இன்னைக்கு மட்டும்தான் வந்து 1/2 அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு, சாரிப்பா. மைக்கேல் ஜாக்சன் ஹவுஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.